ஆந்திர மாநிலத்தில் ஒரு ஏழை அந்தணன் இருந்தார். அவருக்கு ஒரு மகன். அவன் பேர் ராமன். அவன் என்ன பண்ணாதுன்னா, படிப்பே வராது அவனுக்கு. ரொம்ப வேப்பங்காய் மாதிரி, ரொம்ப கசப்பு. படிப்புனால ஓடிடுவான். அதே நேரத்தில் அவனுக்கு வறுமை வேறு. அவங்க வீட்டில் செல்வமும் இல்லை, படிப்பும் இல்லை. அவன் இளைஞன் ஆகிட்ட பிறகு நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம், நமக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டான். அப்புறம் அவன் தாய் மாமா வீடு வந்து தெனாலியில் இருக்குது. அங்கே போயிட்டான். அவர் கூட்டுன்னு போயிட்டார். போயிட்ட பிறகு ஒரு துறவியை ஒருத்தரை பார்த்தார். பார்த்துட்டு துறவிக்கிட்ட சொன்னானாம், இந்த மாதிரி என்னுடைய நிலைமை வந்து எனக்கு படிப்பும் வரல, பணமும் கிடைக்கல, நான் எப்படி வாழறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அந்த துறவி சொன்னாராம், நீ வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது, காளி கோயில். அந்த கோயிலுக்கு நீ போய் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை டெய்லி சொல்லி தினம் அவர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணு, உனக்கு காளி மனம் இறங்கி உதவி செய்வா அப்படின்னு சொன்னாராம். சரி சொல்லிட்டு இவனும் தினம் காளி கோயிலுக்கு போயிட்டு தினம் விளக்கு போட்டு தினம் அவர் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கினே வந்தான். ஒரு நாள் காளி வந்து பிரசன்னமாகி நேரில் வந்து, உனக்கு என்னப்பா வர வேணும், நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்குறியே அப்படி சொல்லிட்டு கேட்டாலாம். கேட்டதுக்கு சொன்னான்னா, எனக்கு வறுமையாக இருக்குது, அதனால் செல்வமும் வேணும், ஞானமும் புத்தியும் இல்லாதனால எனக்கு கல்வி அறிவும் வேணும். உடனே அந்த அம்மா சிரிச்சாங்களாம், உனக்கு ரொம்ப பேராசைப்பா, ரெண்டும் கேட்குறியே, ஏதோ ஒன்று கேட்டால் பரவாயில்ல, ரெண்டும் கேட்குறியே பேராசை அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிவிட்டு 2 கையில் 2 கிண்ணத்தில் ஒரு அரை பால் எடுத்துன்னு வந்தாங்களாம். பால் எடுத்துகிட்டு வந்து இவங்கிட்ட காட்டி, இது ஒன்று வந்து கல்வி, ஒன்று வந்து செல்வம், நீ இதில் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்கணும், 2 எடுக்கக்கூடாது, ஒன்று தான் எடுக்கணும், ஒன்று தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே உனக்கு எது தேவையோ அதை நீ பார்த்துக்கோ, உனக்கு கல்வி என்ன அது உன்னுடைய சாய்ஸ் தான் அப்படின்னு இவன் யோசனை பண்ணானா, என்ன செய்யறது தெரியலேன்ட்டு. டக்குன்னு என்ன பண்ணானா, ஒரு கிண்ணத்தில் இருக்க பாலை தூக்கி இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி இதை எடுத்து டக்குன்னு குடிச்சிட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். நான் ஒரு கிண்ணம் தானே குடிக்க சொன்னேன், நீங்கள் ஒரு கிண்ணம் தான் குடிக்க சொன்னேன், நானும் ஒரு கிண்ணம் தான் குடித்தேன், நீ 2த்தையுமே எடுத்துனேன் அப்படின்னு நீ சொல்லவே இல்லையாண்ணா. உடனே இவனை பார்த்து ரொம்ப அந்த அம்மா ரொம்ப பாராட்டிட்டு, சரி இன்னையிலேருந்து உனக்கு வந்து கல்வியும் செல்லும் 2ம் நிலச்சிருக்கோம், உனக்கு விகடகவி அப்படின்ற ஒரு பட்டத்தை நான் கொடுக்குறேன், இனிமேல் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை விகடகவி சொல்லுவாங்க. அந்த தெனாலி ராமனுக்கு, தெனாலின்ற ஊரில் ஒரு ராமன் வாழ்ந்து இந்த மாதிரி காளிக்கிட்ட வந்து ஒரு விகடகவி பெற்றதுனால அவருக்கு வந்து விகடகவி தெனாலிராமன் அப்படின்ற பட்ட பேர் வந்தது. இதுதான். இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.